அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி மூணாவது துவா பார்க்கலாம். சாப்பிட்ட பின் ஓதும் துவா. ஹஜ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் இந்த துவாவை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஆமனா வஸகானா வஜஅலனா முஸ்லிமீன். இதோடைய தமிழ் மீனிங் என்னென்னா, எங்களுக்கு உணவளித்து நீர் பருக செய்து எங்களை முஸ்லீமாக்கிய அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டு முடித்ததும் இந்த துவாவை ஓதுவாங்க அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, ஹஜ்ரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டு முடித்தாங்க அப்படின்னா இந்த துவாவை ஓதுவாங்க அப்படின்னு. இது எல்லாமே ஹதீஸ் தாங்க. இது 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 எல்லாமே ஹதீஸில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் புக்கில் இடம் பெற்றிருக்கு. இதெல்லாம் ஹதீஸ் மூலயமா இந்த துவாக்கள்லாம் நமக்கு வந்திருக்கு. இது சுன்னத்தான துவாக்கள், நபியோட சுன்னத்தான துவாக்கள் தான் இது. இது இந்த புக்கில் வெறுமனை துவாவை மட்டும் போடாமல் ஹதீஸாகவும் கொடுத்துருக்காங்க. துவாவை மட்டும் படிச்சுட்டு போகிறது கிடையாது. நம்ம ஹதீஸ் மூலமாகவும் ஹதீஸும் தெரிஞ்சுக்கணும், துவாவையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஹதீஸாகவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இந்த புக்கில் இந்த மாதிரி தந்திருக்காங்க. இது தீனியாத் புக்கு. ஸோ படிக்கிறவங்களுக்கும் இது ஹதீஸ் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், துவாவை கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஹதீஸ் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், துவாவை கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ என்னென்னா, இந்த துவா என்னென்னா, நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே துவா நம்ம ஓதக்கூடியவங்களாக்கணும். இதோட மீனிங் பார்த்திங்களா, எங்களுக்கு உணவளித்து நீர் பருக செய்து எங்களை முஸ்லீமாக்கிய அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். எவ்வளோ ஒரு நல்ல மீனிங் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஆமனா வஸகானா வஜஅலனா முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஆமனா வஸகானா வஜஅலனா முஸ்லிமீன். இதில் வஜஅலனா முஸ்லிமீன்னு போட்டிருக்கு. வேறு புக்கில் மினல் முஸ்லிமீன்னு வரும். எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதில் வஜஅலனா முஸ்லிமீன்னு இருக்குது. இப்படியும் சொல்லலாம். இங்கே நடுவில் மினல் முஸ்லிமீனும் சேர்த்து சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் சாப்பிட்டு முடித்தோடனே இந்த துவா ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் புகழ்கிற துவா தான் இது. நம்ம பார்க்குறோம், சில பேர்லாம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளை அந்த மாதிரி அந்த நிலைமையில் வைக்கலை. அவங்களுக்கும் அல்லாஹ் சாப்பாடு தரணும் அப்படின்னு நம்ம துவா செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த நிலைமையில் நம்ம இல்லைன்னு சொல்லி நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த துவா நம்ம சொல்லணும். அல்லாஹ் புகழக்கூடிய துவா தான் இது. எங்களுக்கு உணவளித்து நீர் பருக செய்து எங்களை முஸ்லீமாக்கிய, இதெல்லாம் கொடுத்துட்டு எங்களை முஸ்லீமாக ஆக்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அதுதான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்காகவும் நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்லாஹ் புகழக்கூடியவங்களாகவும் இருக்கணும் நம்ம இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.